நண்பா இப்போ கொஞ்ச நாட்களாகவே பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆப்போட யூசர்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்ருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஆப்புக்கான ரேட்டிங்கும் வந்து குறைஞ்சிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தெரியல. டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணாலும் ஸோ ஆஃப்லைன் வேறு ஏதாவது ஸ்டோர்ஸ் மூலமாக நமக்கு வந்து டிக்டாக் ஆப் வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்த டிக்டாக் ஆப்புக்கு போட்டியாக இன்னொரு ஆப்பை வந்து இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நிறையா யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆப்பை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. வீடியோ லாஸ்ட்டோட பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு மித்ரான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ட்டாக ஒரு ஆப் இருக்கும். ஸோ ஆப் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 8 MB மட்டும்தான். ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 4.7 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல் தான் இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில பக் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அந்த ஆப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது மூலம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு என்னோட மொபைலில் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நண்பா. இது சேம் ஆஸ் வந்து டிக்டாக் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே போல் இந்த ஆப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த விதமான மாற்றமும் இல்லை. நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மித்த எல்லாமே வந்து டிக்டாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸே உங்களுக்கு வந்து டிக்டாக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட அக்கௌண்ட் எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அந்த கூகுள் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாக தான் இப்போ வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ண முடியாது. கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ ஓகே, என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. அதன் பிறகு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வீடியோஸை கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆப் வந்து நல்லா ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து டிக்டாக் யூசர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூசர்ஸாக இருந்தாலும் சரி, கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் அந்த ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிருக்கிறனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டிக்டாக்ல ட்ரெண்ட் ஆகலனாலும் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள் நண்பா. உங்களோட மொபைலில் இந்த ஆப்பை பற்றினா உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை வந்து டிக்டாக் அளவுக்கு ஃபேமஸ் ஆகுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.